ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் நண்பா. இது நம்ம தலை QLA 3F சேனல். கேரளா லாட்டரியோடைய ஏ போர்டுக்கான கெஸ்ஸிங் பார்க்க போகிறோம். இன்றைக்கி சனிக்கிழமை 20/1/2024 கருணியா KR 637க்கான கெஸ்ஸிங் கொண்டு வந்திருக்கோம். முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப சிம்பிளாக தான் நண்பா கெஸ் பண்ணி கொண்டு வந்திருக்கோம். நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள், உங்கள் கெஸ்ஸிங் நம்பர்ஸோட ஒத்து வந்தால் பயன்படுத்திக்கோங்க. ஒருவேளை உங்களுக்கு கெஸ்ஸிங் எதுவும் பிடிபடலை, எனக்கு ஏ போர்டுக்கு ஒரே ஒரு நம்பர் மட்டும் கிடைச்சா போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது. சப்ஸ்கிரைபர் பட்டன் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன் வேண்டாம், மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோ போட்டாலும் ஏ போர்டுக்கு ஒரே ஒரு நம்பர் மட்டும் நம்ம டெய்லி கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். கட்டாயம் கிடையாது, வேண்டாம் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏற்கனவே நான் சொன்னது போல் இந்த ட்ராவுக்கான கெஸ்ஸிங்கை நம்ம எப்போதும் போல் ரிசல்ட் வச்சு தான் உருவாக்கியிருக்கோம். இது எல்லாமே நம்மளுடைய சனிக்கிழமை ரிசல்ட்டு. சனிக்கிழமை டு சனிக்கிழமை ஃபுல் ப்ரைஸ் ரிசல்ட்டை கொண்டு வந்திருக்கோம். கடைசியாக நம்மளுக்கு போன வாரம் சனிக்கிழமை 071 ரிசல்ட் நண்பா. அதுக்கு முந்தின சனிக்கிழமை பார்த்திங்கன்னா 074, அதுக்கு முந்தின ட்ரா வந்து 7432. இப்படி இது எல்லாமே நம்மளுடைய சனிக்கிழமை டு சனிக்கிழமை ஃபுல் ப்ரைஸ் ரிசல்ட்டை கொண்டு வந்திருக்கோம். கடைசியில் இருக்கிற அந்த லாஸ்ட் 3 டிஜிட் தான் நம்மளுடைய ஏபிசி போர்டு. இந்த ட்ராவுடைய எக்ஸ்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 5D 4Dயோட வந்து 2 3 கண்டினியூஸாக கூட்டும்போது நம்மளுக்கு ஏ போர்டு கிடச்சிக்கிட்டு இருக்குது. அதோட ஒரு குறிப்பிட்ட ட்ராக்களுக்கு அப்புறமா அது 3 2 மாறும்போது நம்மளுக்கான ஏ போர்டு கண்டினியூ ஆகுது நண்பா. இப்போ இந்த ட்ராவுக்கு நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி இதுக்கு முன்னாடி உள்ள எக்ஸாம்பிள் ஃபுல்லாகவே பார்க்க போகிறோம். இங்கே நான் வந்து இந்த 877 கொண்டு வந்திருக்கேன். இதோடைய ஃபுல் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 172. நம்ம எடுக்க போகிறது 5D 4Dங்கிறதுனால இதில் வந்து நம்ம 72ஓட +2 3 இது எல்லாமே ஸ்ட்ரைட் ப்ளஸ் தான். அதனால் 10க்கு 0 ஆட் பண்ண வேண்டாம். 2ஓட 7 கூட்டும்போது இங்கே 9, இங்கே 2ஓட 3 கூட்டும்போது 5, 95 கிடச்சிருக்கு நம்மளுக்கு. இந்த 877க்கு அப்புறம் நம்மளுக்கான ஏ போர்டு அல்லது ஆல் 9 அல்லது 5. இப்போ இந்த 877க்கு அப்புறம் அந்த ரிசல்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா 952 நண்பா. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 9 and 2 9 and 5. ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். அதோட இந்த இடத்துல கிடச்சிருக்குது நம்மளுக்கு ஏ அண்ட் பி. ஜஸ்ட் நம்ம 2 3 மட்டும் கண்டினியூஸாக ஆட் பண்ணிக்கிட்டே வரணும் நண்பா. இப்போ நம்ம 952க்கு பார்க்கலாம். இதோடைய ஃபுல் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 108. இதில் நம்ம எடுக்க போகிறது 08. இதோட நம்ம +2 3. இப்போ இதை கூட்டிடலாம். 0ஓட 2 கூட்டினோம்னா 2, 8ஓட 3 கூட்டினோம்னா 1, 2 அல்லது 1 கிடச்சிருக்கு நம்மளுக்கு. இந்த 952க்கு அப்புறம் நம்மளுக்கான ஏ போர்டு அல்லது ஆல். இப்போ நம்மளுக்கு இந்த 952க்கு அப்புறம் அந்த ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 541 நண்பா. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 1. இந்த இடத்துல நம்மளுக்கு ஏ போர்டு இல்லை. ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். அதோட இந்த இடத்துல கிடச்சிருக்கிறது நம்மளுக்கு சி. ஸோ போன ட்ரா ஏபி, இந்த ட்ராவில் நம்மளுக்கு சி கிடச்சிருக்கு. இப்போ நம்ம 541க்கு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். 541 இதோடைய ஃபுல் ப்ரைஸ் வந்து 256. இதில் நம்ம எடுக்க போகிறது 56. இதோட +2 3. இப்போ இதை கூட்டிடலாம். 5ஓட 2 கூட்டினோம்னா 7, இங்கே 6ஓட 3 கூட்டினோம்னா 9, 7 9 கிடச்சிருக்கு நண்பா. நம்மளுக்கு இந்த 541க்கு அப்புறம் நம்மளுக்கான ஏ போர்டு அல்லது ஆல் 7 அல்லது 9. இப்போ இந்த 541க்கு அப்புறம் இந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 793 நண்பா. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 7 and 9 ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸு. அதோட இந்த இடத்துல கிடச்சிருக்கிறது நம்மளுக்கு ஏ அண்ட் பி. ஸோ இந்த இடத்துல நம்மளுக்கு பெய்ட்ஸாகவே கிடச்சிருக்கு நண்பா. இப்போ 3 ட்ரா பார்த்துருக்கோம். 3 ட்ராவிலையுமே நம்மளுக்கு கண்டினியூஸாக டச்சஸ் இருக்குது. இப்போ நம்ம 793க்கு பார்க்கலாம். இதோடைய ஃபுல் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 674. இதில் நம்ம எடுக்க போகிறது 74. இதோட +2 3. இப்போ இதை கூட்டிடலாம். 7ஓட 2 கூட்டினோம்னா 9, 4ஓட 3 கூட்டினோம்னா 7, மறுபடியும் நம்மளுக்கு 9 7 கிடச்சிருக்கு நம்மளுக்கு. இந்த 793க்கு அப்புறம் நம்மளுக்கான ஏ போர்டு அல்லது ஆல். இப்போ இந்த 793க்கு அப்புறம் நம்மளுக்கு வந்து 97 கிடச்சிருக்கு. இதுக்கப்புறம் இந்த ரிசல்ட்டு 743 நண்பா. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 7. ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். அதோட இந்த இடத்துல கிடச்சிருக்கிறது நம்மளுக்கு ஏ. இப்போ 743 பார்க்கலாம். ரொம்ப சிம்பிளான ஒரு மெத்தட் தான் நண்பா. உங்களுக்கு டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா நீங்கள் நம்மளுடைய சனிக்கிழமை டு சனிக்கிழமை ரிசல்ட்டை எடுத்து இந்த நம்பர்ஸை ஃபுல்லாகவே ஆட் பண்ணி பாருங்கள். நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் ஏமாத்துறதுக்கு எதுவுமே இருக்காது. எல்லாருமே வின் பண்ணணும், அதான் நம்ம நோக்கம். அதனால் நீங்கள் ஃபுல்லாக பார்த்துட்டு உங்கள் கெஸ்ஸிங் நம்பர்ஸோட ஒத்து வந்தால் பயன்படுத்திக்கோங்க. இப்போ 743க்கு பார்க்கலாம். இதோடைய ஃபுல் ப்ரைஸ் வந்து நம்மளுக்கு வந்து 86 நண்பா.
686. இதில் நம்ம 86 மட்டும் தான் எடுக்க போகிறோம். இதோட ப்ளஸ் 2 3. இப்போ இதை ஆட் பண்ணிடலாம். 8ஓட 2 கூட்டினோம்னா 0, 6ஓட 3 கூட்டினோம்னா 9, 09. நம்மளுக்கு இந்த 743க்கு அப்புறம் நம்மளுக்கான ஏ போர்டு அல்லது ஆல் 09 கிடச்சிருக்கு. இப்போ நம்மளுக்கு இந்த 743க்கு அப்புறம் அந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 074 நண்பா. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 7. ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸு. அதோட இந்த இடத்துல கிடச்சிருக்கிறது நம்மளுக்கு ஏ. இப்போ 5 ட்ரா நம்மளுக்கு முடிஞ்சிருச்சு. 5 ட்ராவிலையுமே நம்மளுக்கு கண்டினியூஸாக டச்சஸ் இருக்குது. அதோட நம்மளுக்கு அதிகப்படியாக நம்மளுக்கு வந்து ஏ போர்டு தான் நண்பா இருக்குது. அதனால தான் நம்ம இந்த ட்ராவுக்கு ஏ போர்டு உருவாக்கியிருக்கோம். நான் ஏற்கனவே சொன்னது போல் வேணும்னா நீங்கள் ஆல் போர்டில் கூட பயன்படுத்திக்கலாம். ஏன்னா நம்ம சிங்கிள் போர்டை கெஸ் பண்ணும்போது ஆல் போர்டு ஸ்ட்ராங்காக இருக்கும். இப்போ 074க்கு பார்த்துட்டு இந்த ட்ராவுக்கான நம்மளோட ஏ போர்டு என்னென்னு பார்த்துடலாம். 074 இருக்குது. இதோட ஃபுல் ப்ரைஸ் வந்து 373. இதில் நம்ம எடுக்க போகிறது 73. இதோட ப்ளஸ் 32. இப்போ இதை கூட்டிடலாம். 7ஓட 3 கூட்டும்போது 0, 3ஓட 2 கூட்டும்போது 5, 05 கிடச்சிருக்கு. நம்மளுக்கு இந்த 074க்கு அப்புறம் நம்மளுக்கான ஏ போர்டு அல்லது ஆல். இப்போ 074க்கு அப்புறம் நம்மளுக்கு 05 கிடச்சிருக்கு. இதுக்கப்புறம் இந்த ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 071 நண்பா. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 0. ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். அதோட இந்த இடத்துல கிடச்சிருக்கிறது நம்மளுக்கு ஏ. இப்போ இந்த ட்ராவுக்கான ஏ போர்டை பார்க்கக்கூடிய கடைசி கட்டத்துக்கு வந்துட்டோம். ஏன்னா இந்த 071 தான் நம்மளுடைய போன வாரம் சனிக்கிழமை ரிசல்ட்டு. ஸோ இந்த சனிக்கிழமைக்கு இதெல்லாம் தான் நம்ம ஏ போர்டை எடுக்க போகிறோம். இதுக்கு முந்தின ட்ரா ஃபுல்லாகவே நம்ம பார்த்தாச்சு நண்பா. அதேபடியாக நம்மளுக்கு ஏ போர்டு கிடச்சிருக்கு. அதில் லாஸ்ட்டு 3 ட்ராவாக நம்மளுக்கு ஏ போர்டு மட்டும் தான் கிடச்சிருக்கு. பெய்ட்ஸ் எதுவும் கிடைக்கல. இந்த ட்ராவில் நம்மளுக்கு லக் இருந்தால் பெய்ட்ஸ் கூட கிடைக்க சான்சஸ் இருக்குது. இப்போ இந்த ட்ராவுக்கான கெஸ்ஸிங் என்னென்னு பார்த்தலாம். 071 இருக்குது. இதோடைய ஃபுல் ப்ரைஸ் வந்து 322. இதில் நம்ம எடுக்க போகிறது 22, இதோட ப்ளஸ் 32. இப்போ இதை கூட்டிடலாம். 3ஓட 2 கூட்டும்போது 5, 2ஓட 2 கூட்டும்போது 4, 5 அல்லது 4 கிடச்சிருக்கு நண்பா. இந்த ட்ராவுக்கான ஏ போர்டு அல்லது ஆல். இந்த ட்ராவுக்கு 5 அல்லது 4ன்னு சொல்லிட்டு மெத்தட் படி நம்ம எடுத்துருக்கோம் நண்பா. தனிப்பட்டு எதுவுமே கொண்டு வரல. 5 அல்லது 4 இருக்குது. உங்கள் கெஸ்ஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திக்கங்க. இதை நம்ம அப்படியே கீழே எடுத்து எழுதிடலாம். ஏ போர்டு அல்லது ஆல் போர்டு. ஸோ ஆல் போர்டு சொல்கிறதுக்கு காரணம் என்னென்னா நம்ம வந்து சிங்கிள் நம்பரை கெஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம்ப்பா. அதனால் மிச்சம் 2 போர்டு இருக்குது. ஸோ அதனால் அதுகளுக்கு அதிகப்படியாக சான்சஸ் இருக்கும். ஆனால் வீடியோ பொறுத்த வரைக்கும் நம்ம ஏ போர்டுக்கு தான் கெஸ் பண்ணியிருக்கோம். வேணும்னா நீங்கள் ஆல் போர்டில் பயன்படுத்திக்கலாம். 5 அல்லது 4 இந்த ட்ராவுக்கு கிடச்சிருக்க நம்மளுடைய ஏ போர்டு அல்லது ஆல் போர்டுக்கான நம்பர். ஒருவேளை இந்த மெத்தட் ஒர்க் அவுட் ஆச்சுன்னா இந்த ட்ராவில் பெய்ட்ஸ் கிடைக்க சான்சஸ் இருக்குது. ஏன்னா லாஸ்ட் 3 ட்ராவாக நம்மளுக்கு வந்து ஏ போர்டு மட்டும் தான் கிடச்சிருக்கு. பெயர் கிடைக்கல. ஸோ இந்த ட்ராவில் லக் இருந்தால் நம்மளுக்கு அது பெய்ட்ஸாக கூட கிடைக்க சான்சஸ் இருக்குது. பெய்ட்ஸை பொறுத்த வரைக்கும் 55, 44 அப்படி இல்லைன்னா 54, 45 வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. இதில் ஏதாச்சும் ஒரு பெயர் கிடைக்கிறதுக்கு அதிகப்படியாக வாய்ப்புகள் இருக்குது. ஒருவேளை கெஸ்ஸிங் எதுவும் உங்களுக்கு பிடிபடல அப்படின்னா நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது நண்பா. சப்ஸ்கிரைபர் பட்டன் பக்கத்தில் இருக்குது ஜாயின் பட்டன். வேண்டாம் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம எவரிட்டா வீடியோ போடாட்டாலும் ஏ போர்டுக்கு ஒரே ஒரு நம்பர் கொடுத்துருக்கோம் டெய்லியும். ஸோ உங்களுக்கு வேணால் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். கட்டாயம் கிடையாது நண்பா. வேண்டாம் நம்மளுடைய மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ட்ராவுக்கு கிடச்சிருக்க நம்பர் 5 அல்லது 4 இருக்குது. ஸோ ரிசல்ட்டுக்கு அப்புறம் இந்த கெஸ்ஸிங் எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகுதுன்னு பார்ப்போம். ஃபுல்லாக பாருங்கள். அதுலேயும் இந்த ஸ்கிப் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுற நண்பர்லாம் ஃபுல்லாக பாருங்கள். அதுக்கப்புறமா டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப சிம்பிளான ஒரு மெத்தட் தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். ஸோ இந்த ட்ராவுக்கு நம்ம வந்து டபுள் நம்பர்ஸாக கிடச்சிருக்கிறதுனால நம்மளுக்கு வந்து திருப்பி போட்டாலும் அதே நம்பர் தான் காட்டுது. ஸோ இருந்தாலும் நம்மளுக்கு ரிசல்ட்டுக்கு அப்புறம் பார்ப்போம். இன்றைக்கி சனிக்கிழமை 21/1/2024 கருணியா KR 637க்கான கெஸ்ஸிங் பார்த்துருக்கோம். பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா நான் ஃபஸ்ட்டில் சொன்னது போல் அந்த ஸ்கிப் பண்ணிட்டு பார்க்குற நண்பர்கள்லாம் ஃபுல்லாக பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.